வணக்கம் தமிழா. நவம்பர் 9 அன்று 2ஆம் நிலை காவலர் எழுத்துத் தேர்வு நடைபெற இருக்கு. அந்த தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தேர்வுக்கு போகும்போது என்னென்ன கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நவம்பர் 9 அன்று போகும்பொழுது உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஓஎம்ஆர்ல குறிக்கிறதுக்கு பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும். பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? யாரும் ப்ளூ கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரிஜினல் ஐடி கார்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது மூணுமே கம்பல்சரியாக இருக்கணும். ஹால் டிக்கெட், பிளாக் பால் பாயிண்ட் பென், ஐடி கார்டு, இந்த மூணுமே கம்பல்சரியாக நீங்கள் வச்சுக்கணும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ச் வச்சுக்கோங்க. நார்மல் வாட்ச் பயன்படுத்திக்கோங்க. தண்ணி தேவைப்படுங்க. தண்ணியை கரெக்டாக கொண்டு போய்க்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்ல உள்ள தேர்வு மையத்துக்கு கரெக்டாக நீங்கள் 9:30 மணிக்குள்ள அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடணும். அதுக்கப்புறம் போனால் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் கரெக்டாக பாருங்கள். இது அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு ஸ்க்ரோலிங்கில் போய்கிட்டு தான் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாத உங்களுடைய நண்பரும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஐடி கார்டு கொண்டு போகணும். ஹால் டிக்கெட்டும் கொண்டு போகணும், ஓகேங்களா? ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ஃபோட்டோ சரியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து இந்த ஃபோட்டோவில் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிடவிட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நோட்டரி பப்ளிக் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. 9:30க்குள்ள அந்த ஏரியாவுக்கு போயிருங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ கிளம்புனா அந்த இடத்துக்கு நான் வேகமாக போக முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணிடுங்க, ஓகேங்களா? லாஸ்ட் டைமில் போயிட்டு அந்த கரெக்டான டைமில் போயிட்டீங்க அப்புறம் போக முடியாமல் போச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 2ஆம் நிலை காவலர் தேர்வு எழுதக்கூடியவங்க கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 3 or 4 days தான் இருக்குது. இன்னும் நான் உங்களை ப்ரிப்பரேஷன் அதிகப்படுத்திக்கோங்க. நல்லா படிங்க. தேர்வு வரைக்கும் நம்மளுடைய முயற்சிகள் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நான் முயற்சிக்கான பலன் நமக்கு நல்லாவே கிடைக்கும், ஓகேங்களா? 2025 சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்போம். எழுத்து தேர்வுக்கான டேட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி போய் அதுக்கப்புறம் தடங்கள் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தாமதப்படுத்தி இப்போ தான் பார்த்தீங்கன்னா தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டிசம்பரில் நடைபெற இருக்கு. இந்த தேர்வில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நவம்பர் 7ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த மாடிஃபை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. இதை தவிர மற்ற அனைத்தையுமே நீங்கள் மாற்றலாம், திருத்த முடியும் அப்படின்ற விஷயத்தையும் அப்டேட் பண்ணிக்காங்க. எஸ்ஐ தேர்வுக்கு அப்ளை பண்ணவங்க இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் திருத்துற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் அதை என்ன பண்ணுங்கள், மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸை பெற நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.